சார் சில பேமெண்ட்ஸ்க்கு இன்க்ளூடிங் சேலரிக்கெல்லாம் டிடிஎஸ் பிடிச்சிட்டு கொடுக்குறாங்க. இதுக்கு பின்னால பணம் வாங்குபவங்களோட கடமைகள் என்னென்ன? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விமா நீங்க கேட்டது. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு என்னன்னா இந்த சேலரி பீப்பிள் இருக்கட்டும், என்ன இருக்கட்டும், அது அதுக்கு அந்தந்த பெர்சன்டேஜ் டாக்ஸ் டிடக்ட் பண்ணணும். சேலரிக்கு மொத்த இன்கம் எடுத்துட்டு அவங்க டாக்ஸ் டிடக்ட் பண்ணி குடுக்கணும், குடுக்குறவங்க. இது அந்த டிடக்ட் பண்ணி குடுக்குறவரோட கடமை. ஏன்னா வருமான வரி சட்டம் அவர் மேல தான் பாயும். இது டிடக்ட் பண்ணாம குடுத்தா. ஆனா வாங்குபவருக்கு நெறைய பேர் என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, இத நம்ம அத நமக்கு தான் டாக்ஸ் டிடக்ட் பண்ணி குடுத்துட்டாங்களே, அதனால நம்ம வேற எதுவும் கடமை உண்மையிலேயே அவங்களோட கடமையே அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது. இந்த டிடிஎஸ்ன்றது டிடக்ட் பண்ணி குடுக்கறது உங்களுக்கு இத ஒரு அட்வான்ஸ் டாக்ஸ் மாரி. அவங்க அக்கவுண்ட்ல போய் அது சேர்ந்துரும். அது வருமான வரித்துறைக்கு தெரியப்படுத்த தான் அத நம்ம டிடிஎஸ் பெர்சன்டேஜ்ன்றது டிடக்ட் பண்ணி வருமான வரித்துறையில அந்த மாதிரி ஒரு சட்டம் வச்சிருக்காங்க. ஸோ ரிட்டர்ன் ஃபைல் பண்றவர் கண்டிப்பா அந்த ரிட்டர்னை ஃபைல் பண்ணி அந்த டாக்ஸ் கிரெடிட் அவர் எடுத்து, ஏன்னா ஒரு சில இதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா 1% 2% தான் டிடிஎஸ் இருக்கும். அது அவரோட ஃபைனல் டாக்ஸ் கிடையாது. அவர் 30% கேட்டகரியில இருந்தா ரிமைனிங் 28% அவர் கட்டி தான் ஆகணும். அதனால அவரோட கடமை, உண்மையான கடமை ரிட்டர்னை ஃபைல் பண்ணிட்டு, இன்ஃபேக்ட் நோட்டீஸும் வரலாம் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இவர் டிடிஎஸ் டிடக்ட் பண்ணி அதோட முழுமையான கடமையை அவர் செய்யாவிட்டால். ஸோ கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் ஃபைல் செய்வது அவசியம்.